ஸ்கூலுக்கு போயிட்டேனக்கா. ஏன்டி அதுக்குள்ளேயே உனக்கு கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாங்க? அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவியோ? நிசாந்தே, மேரி அக்கா, நிஷா இல்லைக்கா லஞ்ச் எடுத்துகிட்டு மறந்துட்டேங்க்கா. அடி பாவி. எக்ஸ்மி ஓகேவா? சின்ன குழந்தைங்க லைவுக்கு அளவு கிடையாது சரியா? நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துக்கோங்க, வீடியோஸ் பார்த்துக்கோங்க. ஓகே ஷாக்கா, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. ஓடி போயிடு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு நீ பச்சை பிள்ளடா, நீ தெரியும்டா. ஹெச்டலிங் அழகு செல்லம் பாப்கார்ன் குட்டி ஸ்வீட் கார்னும் வந்துட்டான். மேரிமா நிஷான்னு கூப்பிட்றாங்க. யோகாக்கா எல்லோரும் பிடிச்சி அடிப்பியா? கடிச்சு விட்ருவாடா. அடித்தா கூட பரவாயில்ல, இவ கடிச்சு வச்சிருவான்னு நினைக்கிறேன். கத்துறா தெரியுமா? எதுக்கு அதெல்லாம் ஆன்னு கத்துறால. இவ எத்தனை பேரை கடிச்சான்னு தெரியல. ஸ்கூலில் நிறைய பேரை கடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அன்பு சும்மா இருந்தவங்களை பாடல் போட வைத்து எங்களை கொல்றது என்ட்டான்னு சொல்லி ஒரு பேட் கமெண்ட் ஒருத்தன் என்னை திட்டான்க்கா. ஐயோ, அவங்க தானே கேட்டாங்க, கேட்டு தானே நீங்கள் போட்டீங்க, அப்புறம் என்ன? அவங்க எதுவும் சொல்லலையா? நிஷா ஹாய் மேரிமா சொல்ல. ஏடா சிரிக்கிற? லைவ் சூப்பரா? அது சரி, லைவ் நல்லா தான் இருக்கும்பா. பட் குட்டி பையலுக்கெல்லாம் லைவ் வேண்டாம்ப்பா சரியா? நிசாந்தே இட்ஸ் மீ பேபி கேட். எஸ் பேபி கேட். நிறைய நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ண சரியா? லைவுக்குள்ளே வேண்டாம். சின்ன பிள்ளையா இருந்தால் தயவு செய்து ஒரு லைவுக்குள்ளே வராது ஓகேவா? சில ஸ்வீட்டி நீ அலோடு இல்லை, ஒன்லி 18க்கு மேலே தான் வரும். ஆமாம், நான் அதுக்குன்னு சொல்லலை. இது ஒன்றும் நம்ம 18+ கண்டென்ட் ஒன்று பேசிட்டு உட்காந்து இல்லை, வேண்டாம். அதுக்கு தான் சொல்கிறேன் சரியா? நல்லதும் வரும் கெட்டதும் வரும் இதில் லைவில். அதனால் ஸோ நீங்கள் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. லைவுக்குள்ளே நீங்கள் சாட்டிங்கில் வர வேண்டாம் ப்ளீஸ். ஓகே இல்லை ஏக்கா என்னடா என்ன குத்தி விடுவா வாயிலே? அதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிற கொய்யால. எக்கா லைவ் சுற்றுதா? ஆமாக்கா. நீ தலை சீவிட்டு அப்படியே வந்துட்டேன்க்கா. லஞ்ச் எடுத்துகிட்டு வர்றது குடிச்சியாமா? தூங்கி முடிச்சேன் அப்படியே போயிட்டியா காலேஜுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் விளையாடிக்கிட்டு தான் கடிச்சு வச்சிருவேங்க. நினச்சேன்டி, தெரியும் நீ இந்த மாதிரி கடிச்சு வைக்கிற வேலையெல்லாம், இந்த மாதிரி கத்துறான டென்ஷன் ஆகிறோன்னா கண்டிப்பாக நீ கடிச்சிட வேலையை கற்றுருப்ப. ஸோ அதனால தான் நேராக ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போயிட்டாங்க. அதுதான் வாழை தான் ப்ரீகேஜே போடுவாங்க. நோ சி அதர் லைவ் திஸ் லைவ் குட் ஜாப்புப்பா. இல்லைன்னு சொல்லப்பா, இங்கேயும் சில பேடு வரும்பா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கற்றுக்க வேண்டாம் சரியா? நிஷா ஆமாம் ஷாக்கா இட்ஸ் மீ. ஓகே நோ ப்ராப்ளம், ஐ கோ பாய் காய்ஸ். ஓகே நல்ல பிள்ளை, குட் பாயா கேர்ளான்னு கூட தெரியல. இட்ஸ் ஓகே குட். நான் கேட்டு பார்க்க வரலையே. நீ கேட்டு பார்க்க வந்த நீ எவன்டா சொன்னா? நீ கேட்டு பார்க்க வந்த நீ எவன் சொன்னா? எஸ் கேர்ள் தானா? ஓகேம்மா பரவாயில்ல, இப்போ வேண்டாம் சரியா? நிஷா காலேஜ் விட்டுட்டாங்களா சொல்லே? அவன் ஏறி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டான். டே சண்டை போடுற அடா பாவி. இப்போ பாருங்க ஸ்வீட் அடிக்கிறா. இதான் என் காலம். எத்தனை நாளைக்கு என் உள்ள அடி வாங்குவான், இன்னைக்கு திருப்பி அடிக்கிறான் பாரு. போடுறான் அவன், இந்த கீழே படுத்துருக்கான். போட்டு மிதி போடு, அப்படிதான் போடு, விட்டாத. எத்தனை வாட்டி உன்னைய போட்டு கடிச்சிருப்பான் கொய்யால. விட்டாதடா பாவம். என் பிள்ளை எத்தனை வாட்டி போட்டு கடிச்சான், இன்னைக்கு சாகமா மாட்டிக்கிறான். அடி விட்டு போட்ட அடி ஸ்வீட்டு. அம்மா சொல்கிறேன் அடி, ஏன் குதி சொல்கிறேன். அப்படிதான் போடு சாம போடுறான். அப்படி போடு பெரட்டிடுறா அவனை. வா அப்படிதான். சூப்பர். இதாண்டா நீனு. எத்தனை நாளைக்கு தான் ஒரு பிள்ளை அடங்கி இருக்கும்? கேட் வெயிட்டா விளையாடிட்டு இருக்காங்கப்பா. அடே ஸ்வீட்டு நீ கீழே போயிட்டடா. அவன் எந்திரிச்சு நிக்கிறான்டா. ஐயோ எந்திரிச்சிருடா தம்பி. காலேஜ் வச்சுட்டாங்க சுலே. இஷாலாம் கேட்டுக்கு தான் வராக்கா. ஓ நீ தான் வரமாட்ட. இட்ஸ் மீ கேட் ஃபைட். இல்லை நீ வரும்போதே கேட்டு பார்க்க வரல. யோகா வாய் பேச்செல்லாம் இல்லை, நேராக வீச்சு தான். போட்டு மிதிக்கிறான் மாதிரி. சொல்ல நிஷா என்ன சொல்லை ஓடிட்டானே. ஆஹா சூப்பர் ஸ்வீட் கார்ன் குட்டி. எவ்வளோ நாளைக்கு பொறுத்து போவான் புள்ள. பொங்கிட்டான் அம்மே, பொங்கிட்டடி நீனே. ஏன்டா தங்கம் அப்படி பார்க்குற? இங்கோட செல்லம் பார்க்கனே. அப்போ இங்கே வா அம்மாட்ட வா, இங்கே வாடி தங்கம்.